Hello students. So இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் அந்த லெசன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் நம்மளுக்கு கேஸ் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இன்க்ரீஸ் ஆகும்போதோ டிக்ரீஸ் ஆகும்போதோ அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத மூவ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் ஏன் சாலிடுக்கு பார்க்கல லிக்விடுக்கு பார்க்கல, இந்த சாப்டர் ஸ்பெசிஃபிக்காக கைனடிக் தியரி ஆஃப் கேஸை பற்றி மட்டும் பேசுது அப்படின்னா, ஏன்னா சாலிட் காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர், மாலிகூல்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். லிக்விட்ஸ் அந்த அளவுக்கு நெருக்கம் கிடையாது, ஆனால் கேஸ் அளவுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது ஃப்ளூயிடும் கிடையாது. அந்த சேம் டைம் என்ன கிடையாது, ஸ்டக் ஆகிட்டேன், கண்டினியூ பண்ணாங்க சார். அப்படி ஓகே. இப்போ எதுலேருந்து எடுத்து போகிறது எப்படி சார் தெரியும்? 1.1. ஸோ அப்போ சாலிட் அளவுக்கோ லிக்விட் அளவுக்கோ பார்த்தீங்கன்னா கேஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக இருக்காது. எப்படி இருக்கும்? ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகும். அப்போ மூவ்மெண்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக வெலாசிட்டி இருக்கும். வெலாசிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக என்ன இருக்குது? கைனடிக் எனர்ஜி இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது அந்த சாப்டர். ஸோ இதில் நம்மளுக்கு கண்டிப்பாக 1லேருந்து 2 கொஷின் நம்மளுக்கு கேரண்டி அந்த கொஷினில் இந்த லெசன்ஸில் அட்டன் பண்ண முடியும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? கேஸ் லாஸ். கேஸ் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நம்பர் ஆஃப் லாஸ் இருக்குது. நம்ம சிலபஸில் முக்கியமாக இருக்கிற லாஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் பாயில்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில், நல்லா கவனிங்க, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2 டைம்ஸ் வால்யூம் என்ன ஆகும்? 2 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இந்த வால்யூம் கிராஸ் பண்ணோம்னா PV இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 வரும். ஸோ ப்ரொபோர்ஷனல் தூக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போமா? ஸோ PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ பாயில்ஸ்ல ஞாபகம் வச்சுங்க, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல ப்ரெஷர் ஆஃப் அ கிவன் வால்யூம் ஆஃப் அ கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் வால்யூம். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ ப்ரெஷருக்கு வால்யூமுக்கு கேஸ் போட்டோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இதுதான். ஏன் சார் 3 டெம்பரேச்சர் இருக்கு, நம்ம கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சொல்லிட்டோம்ல அப்படின்னா, நல்லா கவனிங்க, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தான். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 100 கெல்வின் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். நான் அதுக்கப்புறம் 200 கெல்வின் ஃபிக்ஸ் பண்ணுறேன், 400 கெல்வின் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ நான் வெவ்வேறு டெம்பரேச்சரை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை கான்ஸ்டன்ட் ஆக்குறேன்ல, அப்போ கான்ஸ்டன்ட் ஆக்குனா அப்போ என்னுடைய கிராஃப் என்ன ஆகும் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெம்பரேச்சர் T1ல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், அப்போ எனக்கு கிராஃப் எப்படி இருக்கு? கீழே இருக்கா? T2ல ஃபிக்ஸ் பண்ணுறேன், கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு கிராஃப், கிராஃபில் ரைட் சைட் டில்ட் ஆகுது. T3ன்னு டெம்பரேச்சர் மாத்துறப்ப இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க நீட்ல, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி பாயில்ஸ் லாவை பேஸ் பண்ணி PV டயக்ராம் கொடுத்துட்டு இந்த 3 கிராஃப்ல எதுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தி எது கம்மின்னு கேட்பாங்க. T1 தான் இருக்கிறதுலே கம்மி, T2 ஜாஸ்தி, T3 அதை விட ஜாஸ்தி. ஸோ என்ன புரிஞ்சுக்கலாம்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக கிராஃப் என்ன ஆகும்? ரைட் நோக்கி ஷிஃப்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். டாப்ல இருந்து ரைட் நோக்கி என்ன ஆகிட்டு இருக்கும்? ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். கிளியரா? ஓகே. ஸோ PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பாயில்ஸ் லால. ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன். ஸோ பாயில் அப்படின்னா டெம்பரேச்சர் சொல்லுவோம்ல, பாயில் ஆகுது கொதிக்குது அப்படிங்கிற மீனிங். அப்போ பாயில்ஸ் லானாலே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுங்க, பிகாஸ் இது ரொம்ப முக்கியம். தெர்மோடைனமிக்ஸ் ரீதியாகவே ஐசோதெர்மல் ஒரு ப்ராசஸ் பார்ப்போம். ஸோ அதுவுமே பாயில்ஸ் லாவை பேஸ் பண்ணது தான். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சார்லஸ் லா. சார்லஸ் லான்னா அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகும். இது 2 மடங்குனா இது 2 மடங்கு, அப்படிதான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த T கீழே கொண்டு வந்தோம்னா V/T இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ ரெண்டுமே எந்த 2 வேல்யூ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வந்தாலும் அவங்க 2 பேருக்கு கிராஃப் வரைஞ்சா எப்படி தான் இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A இஸ் ப்ரொபோர்ஷனல் டு B. A ஏதோ ஒரு வேரியபிள், B ஏதோ ஒரு வேரியபிள், ஏவும் பியும் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா கண்டிப்பா ஏக்கும் பிக்கும் கிராஃப் வரைஞ்சா என்ன வரும்? ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும், வளைஞ்சு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ Vயும் Tயும் ப்ரொபோர்ஷனல் சொல்லியாச்சு, வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ அப்போ வால்யூமுக்கு டெம்பரேச்சர் கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன். கிளியரா? ஓகே. இதுக்கு ஏன் சார் டெம்பரேச்சர் 3 இதுக்கு போடல அப்படின்னா, நம்மளுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ வெவ்வேறு டெம்பரேச்சருக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது, அதனால சிங்கிள் டயக்ராம் தான் போட்டிருக்கோம் நம்ம. ஓகே. அடுத்து அவோகாட்ரோஸ் லா. அவோகாட்ரோஸ் லா அப்படிங்கிறது குவைட் இன்ட்ரெஸ்டிங், பிகாஸ் இதை நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர், நல்லா கவனிங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அடுத்து என்ன பார்த்தோம்? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். இப்போ என்ன? அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருக்கும்போது வால்யூம் ஆஃப் அ கிவன் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் இட். வால்யூம் ஆஃப் அ கிவன் கேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் இட். அப்போ ஒரு கேஸ்ல நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் கண்டிப்பா எப்படி இருக்கும்? ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்களேன்.
இப்போ என்கிட்ட 2 பலூன் இருக்கு. ஒரு பலூன்ல ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு, இன்னொரு பலூன்ல வந்து லெட் அஸ் சே ஆக்சிஜன் இல்லைன்னா ஹீலியம் கேஸ் இருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேஸ், கரெக்டா? மாலிகூல்ஸ் ரீதியா பார்த்தா கூட என்கிட்ட ரெண்டுலையுமே சேம் வால்யூம் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் கியூப் வால்யூம் இருக்கிற 2 பலூன் எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டுலையுமே இப்போ எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா ஈக்குவலா இருக்குமா? கண்டிப்பா ஈக்குவலா இருக்கும். இதுதான் வந்து அவோகட்ரோஸ் லா சொல்லுது. ஸோ ஒரு பர்டிகுலர் கேஸ் எடுத்தோம்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் மாறாமல் இருக்கும்போது நீங்க வால்யூமை எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் பண்றீங்களோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் அத்தனை மடங்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ திடீர்னு எப்படி நம்ம அவோகட்ரோஸ் லான்னு பேசுறோம், பின்னாடி நம்ம மோல்னு பேசுறோம் அப்படின்னா அவோகட்ரோஸ் நம்பர்னு சொல்லுவோம்ல, அவோகட்ரோ நம்பர் அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது 1 மோல் அப்படின்னு சொல்லுவோமா? 1 மோல் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் மாலிகூல்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டசன்னா 12, ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு இந்த அடக்கி சொல்றோம்ல, இவ்வளவு விஷயத்தை சேர்ந்தது தான் இதுன்னு சொல்றோம்ல. அதே மாதிரி 6.023 into 10 power 23 மாலிகூல்ஸ், இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் சேர்ந்தது தான் நம்மளுக்கு 1 மோல். 1 மோல் சொல்லுவோம். அந்த 1 மோல் தான் நம்மளுக்கு இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லலாம்? அவோகட்ரோஸ் நம்பர். கிளியரா? ஸோ இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட்லாம். இதை தாண்டி கே-லசாக் லான்னு இருக்கு, அது நம்மளுக்கு கிடையாது, இது கெமிஸ்ட்ரியில் வரும். நீங்க எப்படி இதை படிப்பீங்க? ஓகே. அடுத்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இது எல்லாத்தையும் நம்ம லிங்க் பண்ணி கம்பைல் பண்ணி டிரைவ் பண்ணோம் அப்படின்னா PV is equal to nRT வரும். Pங்கிறது பிரஷர், Vங்கிறது வால்யூம், Tங்கிறது டெம்பரேச்சர். Nங்கிறது இங்க நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் மோல்ஸ். திரும்ப ஞாபகம் இருக்கா? 1 மோலுங்கிறது என்னது? 6.023 into 10 power 23 மாலிகூல்ஸ். ஆறுங்கிறது என்னது? ஆக்சுவலா PV is proportional to RT வரும். சாரி, PV is proportional to N into T வரும். அப்ப ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணுமா? அந்த கான்ஸ்டன்ட் என்னது? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு அப்ளை பண்ணா அதோடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன? 8.314 ஜூல் பர் மோல் பர் கெல்வின். கிளியரா? இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அடிக்கடி நம்ம அப்ளை பண்ணுவோம். இதுதான் பேசிக்கானது கேஸ் லா பொறுத்தளவுக்கு. கிளியரா? அண்ட் ஆல்சோ தியரிட்டிக்கலா ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோமே, ஐடியல் கேஸ்ன்றாங்களா அப்படின்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உண்மையா அப்படி ஒரு கேஸே கிடையாது. அப்புறம் ஏன் படிக்கிறோம்? பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு முக்கியமான சாப்டர் நீங்க படிச்சாலுமே அதுல நிறைய அசம்ஷன்ஸ் எடுப்பீங்க. எடுப்பீங்கன்னா இது வாய்ப்பே இல்லை ப்ராக்டிக்கலா, ஆனா அதை எடுத்திருப்போம். ஏன்னா ப்ராக்டிக்கலா இருக்கிற எல்லா டிஃபிகல்ட்டிஸையுமே எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சம் சால்வ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது? சீக்கிரமா ஒரு சொல்யூஷனுக்கு டெரைவ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால நிறைய அசம்ஷன்ஸ் எடுத்து இப்படி இல்லாம இருந்தா என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி ரியல் கேஸ், ஐடியல் கேஸ் ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற பிரைமரி டிஃபரன்ஸ் என்ன? முக்கியமான டிஃபரன்ஸ் ரியல் கேஸ் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஏர் நீங்க ஏதாவது ஃபில் பண்ணிருக்கீங்க, கேஸ் கண்டெய்னர்ல இருக்கு, இது எல்லாமே ரியல் கேஸ். ஐடியல் கேஸ் அப்படின்னு உண்மையே கிடையாது. பட் தியரிட்டிக்கலா சொன்னாலும் என்ன சொல்ல வராங்க ஐடியல் கேஸை பத்தி? ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளுக்கு மாலிகூல்ஸ் நீங்க ஒரு கேஸ்ல கண்டெய்னர்ல க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், அது மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குமா, அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகும்போது தங்களுக்குள்ள இன்டராக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாலிகுல் இங்க இருக்கு, இன்னொரு மாலிகுல் இங்க இருக்கா, ரெண்டுமே தங்களுக்குள்ள அட்ராக்ஷன்னால வந்து ஈர்த்துக்கும், அவங்களுக்குள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னா அது ரியல் கேஸ். எல்லா கேஸ்க்குமே இது இருக்கு. ஆனா கேஸ் மாலிகுல்ஸ் ஒரு கண்டெய்னர்ல ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது மூவ் ஆகும், மோதிக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் அட்ராக்ஷன் இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது என்ன கேஸ்? ஐடியல் கேஸ். புரியுதுங்களா? ஐடியல் கேஸ் ஒரு பெர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்லலாம். அந்த கேஸ்ல மாலிகுல்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன் இருக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய அசம்ஷன் எடுத்து நம்ம என்ன பண்றோம்? சால்வ் பண்றோம். கிளியரா? ஐடியல் கேஸ்க்கு ரியல் கேஸ்க்கு வித்தியாசம். ஸோ இப்போ கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் தியரின்னு பேசுறோம்ல, அதுல என்னென்ன முக்கியமான பாஸ்டுலேட்ஸ், குறிக்கோள்கள், கோடுகள், எடுத்துக்கோள்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு, மாலிகுல்ஸ் ஆஃப் சேம் கேஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஆல் ரெஸ்பெக்ட். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்கு, அதுல ஹைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணிட்டீங்க. இப்போ விஷுவலைஸ் பண்ணுங்களேன், சும்மா இமேஜினரி தான். அங்க இருந்து ஒரு மாலிகுல் ரேண்டமா சூஸ் பண்றீங்க. இந்த கண்டெய்னருக்குள்ள கையை விட்டு ஒரு மாலிகுல் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து பார்த்தோம்னா அதுல ஹைட்ரஜன் கேஸ் தான் இருக்கு. ஒரு மாலிகுல் இருக்கு, ஒரே ஒரு மாலிகுல். அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன? ஹைட்ரஜன் மாலிகுலுக்கு 2 ஆட்டம் சேர்ந்து தான் மாலிகுலா இருக்கும். அதோடைய ரேடியஸ் என்ன? அதோடைய ப்ராப்பர்ட்டி என்ன? இது ஒரு மாலிகுலுக்கு என்ன இருக்குதோ நீங்க தூக்கி போட்டுட்டு கண்ணை மூடிட்டு திரும்ப இன்னொரு மாலிகுல் எடுத்து பார்த்தா அது எப்படிதான் இருக்கும்? நீங்க எடுத்த மாலிகுலுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருந்துச்சோ அதே ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். ஸோ கேஸ் மாறாத வரைக்கும் கேஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாறாது. ஒரு பர்டிகுலர் கேஸ்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே, சைஸ், ஷேப்பு, அதோடைய பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும்.
மாலிகூல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி இன் ரேண்டம் மோஷன் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லாமே அப்படிதான் சொல்றேன், பட் இம்பார்ட்டன்ட் தான். 1.2 சொல்லிடுறீங்க பிகாஸ் இது இருபடுனால. ஓகே, கவனிங்க. இதுல மாலிகூல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தொடர்ந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னே தெரியாது. சே இப்போ நீங்கள் ஒரு கண்டெய்னரில் புகையை மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்? நீங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியுமா இங்கேருந்து நேராக தான் கேஸ் போகும், லெஃப்ட்டில் தான் போகும், ரைட்டில் தான் போகும்? சொல்ல முடியாது. அது எந்த டைரக்ஷனில் வேணால் மூவ் ஆகும் இல்லைங்களா? அதுதான் சொல்கிறாங்க மாலிகூல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி இன் ரேண்டம் மோஷன். தொடர்ந்து என்ன ஆகிட்டு இருக்கு? ஏதோ ஒரு டைரக்ஷனில் ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமான அசம்ஷன் என்ன? ஸ்ட்ரெயிட் லைன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். மாலிகூல்ஸ் நினைக்கிற மாதிரி கேஸ் மாலிகூல்ஸ்லாம் அப்படியே ஸ்லோவாலாம் மூவ் ஆகாது, பயங்கர வேகமாக போயிட்டு இருக்கும். அப்ப வேகமா போறப்ப வளைஞ்சு போற மாதிரி பாத்துல இல்ல அப்படிங்கறத கைனடிக் தியரியில பேசுறாங்க. ரியலா அப்படி இருக்காது, கொஞ்சம் வளைஞ்சுதான் போகும். ஆனா நம்ம எடுத்துக்கிட்ட அசம்ஷன் இது. ஒரு பர்டிகுலர் கண்டெய்னர்ல கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேஸ் என்ன ஆகுது? கான்ஸ்டன்டா ஏதோ டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டே இருக்கு. ஆனா இப்படி போகாம எப்படி போயிட்டு இருக்கு? இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் லைன், இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் லைன், இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் லைன்லயே தான் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? அடுத்து all the collisions are elastic. அது என்ன all the collisions? ஒரு கண்டெய்னர்ல ஃபில் ஆன கேஸ் அந்த மாலிகூல்ஸ் எங்கெல்லாம் கொலைட் ஆக வாய்ப்பு இருக்கு, மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாலிகூல்ஸ் இடையில மோதிக்கலாம். அல்லது அந்த மாலிகூல் போய் கண்டெய்னருடைய வால்ஸ் இருக்குல்ல, எதுல ஃபில் பண்ணிருக்கல அந்த கண்டெய்னருடைய வால்ஸ்ல மோதலாம். இதுல எங்க நடந்தாலுமே, எந்த டைப் ஆஃப் கொலிஷன்ஸ் நடந்தாலுமே இது எல்லாமே எலாஸ்டிக் இன் நேச்சர். ஸோ எலாஸ்டிக் கொலிஷன் என்ன டீட்டெயிலா பேச வேணாம், பட் இங்க தெரிஞ்ச மாதிரி பேசிக்குவோம். பிகாஸ் கைனடிக் எனர்ஜி நம்மளுக்கு கன்சர்வ் ஆகும். கன்சர்வ் ஆகும்னா லாஸ் ஆஃப் எனர்ஜி இருக்காது. இப்போ ஒரு மாலிகுல் இருக்கு, கேஸ் மாலிகுல் வந்து இது மேல மோதி இது மூவ் ஆகுது. இப்போ இதுல ஏதாவது எனர்ஜி லாஸ் ஆயிருக்குமானா ஆகாது. ஸோ இதை சொல்ல வராங்க ஆல் த கொலிஷன்ஸ் ஆர் எலாஸ்டிக். அடுத்து pressure of the gas is due to collision of the molecules with the walls. அதாவது இது ரொம்ப முக்கியமான அசம்ஷன். அண்ட் ஆல்சோ இதை நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஆமா இல்ல இப்படிதானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்போ ஒரு கேஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம டக்குன்னு சொல்றது என்ன? அந்த கேஸ் ஃபுல்லா இருக்கிற வால்யூம் என்ன, அதுக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் என்ன கேட்போம்ல. அப்போ ஒரு ப்ரெஷருங்கிறது நம்ம என்ன ஆக்சுவலா மெஷர் பண்றோம்? ப்ரெஷரை மெஷர் பண்றோம் 10 பாஸ்கல் 20 பாஸ்கல் இதெல்லாம் வருது இல்ல. அப்போ உண்மையாவே நம்ம என்னதாங்க மெஷர் பண்றோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா எத்தனை தடவை மாலிகூல்ஸ் போயிட்டு அந்த உள்ள இப்போ ஒரு கண்டெய்னர்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னா அதுல போயிட்டு மோதுதுன்னு வைங்களேன். இது மோதுறனால ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் ஒரு யூனிட் ஏரியால ஏற்படுத்துதா? அதுதான் ப்ரெஷருக்கான காரணம்னு சொல்றாங்க. பிகாஸ் பிசிக்ஸ் படி என்னது? ப்ரெஷருங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியாவா? ஒரு பர்டிகுலர் மாலிகூல் வந்து ஒரு கண்டெய்னர் மேல மோதும் போது மோதுறது ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்துது. அதுதான் இந்த கேஸோடைய ப்ரெஷருக்கே காரணம்னு சொல்றாங்க. ஸோ திரும்ப இந்த பாயிண்ட் சொல்றேன். pressure of the gas is due to collision of the gas molecules with the walls of the container. கண்டெய்னருடைய வால்ஸ் மேல இது மோதுறனால ஏற்படுறதா என்னது? கேஸுக்கான ப்ரெஷரே அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி யூஸ் ஆகும். அடுத்த பாயிண்ட், கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ கேஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். பிகாஸ் நம்ம கைனடிக் எனர்ஜி பின்னாடி டெரைவ் பண்ணிடுவோம், பார்க்கலாம். ஓகேவா? அப்ப கைனடிக் எனர்ஜி மற்ற ஃபேக்ட் எல்லாம் இருந்தாலுமே எதை மட்டுமே தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா டெம்பரேச்சர் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது ஸ்டேட்மெண்ட் டைப்ல கேட்பாங்க உங்களுக்கு எக்ஸாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ கேஸ் மாலிகூல் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். கரெக்ட். டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர். கரெக்டா? கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட்னு சொல்றேன். டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கும், ஓகே தான். ஆனா வேற எதையுமே சார்ந்து இருக்காது, டெம்பரேச்சரை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது உண்மையா அப்படின்னா இந்த இடத்துல 100% உண்மை. கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் படி 100% இது ட்ரூ. அப்ப டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனா மட்டும்தான் கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். பிரஷர் சேஞ்ச் ஆனா, வால்யூம் சேஞ்ச் ஆனா அவங்களுக்குள்ள கம்பன்சேட் ஆயிக்குவாங்க. சோ தட் கைனடிக் எனர்ஜில என்ன ஆகாது? எந்த சேஞ்சுமே ஆகாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்ல போனா இது காரணமா தான் இப்ப பாயில் ஆகுறது வேற. ஒரு வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா 100 டிகிரி சென்டிகிரேட் ஆனவொன்னு என்ன ஆயிடும்? கொதிக்க ஆரம்பிச்சிடும். வாட்டர்ல இருக்கிறது என்ன ஆயிடும்? கேஸ் ஆயிடுமா? ஆனா எவாபரேஷன்னா என்ன யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆவி ஆவறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எதனால ஏற்படுது? பிகாஸ் ஒரு கண்டெய்னர்ல நீங்க ஆக்சுவலா கேஸை பத்தி பேசிட்டு இருக்கோம், பட் புரியறதுக்காக நான் வாட்டரை பத்தி பேசுறேன். ஓகேவா? வாட்டரை நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா அது எல்லாமே எடுத்த உடனே 100 டிகிரிக்கு ரீச் ஆகுமானா ஆகாது. ஓகேவா? ஒரு சில மாலிகுல் ஒவ்வொரு டெம்பரேச்சர்ல இருக்கும், ஒரு சில மாலிகுல் வேற டெம்பரேச்சர்ல இருக்கும். அப்ப இது யோசிச்சு பாருங்களேன். நம்ம டெம்பரேச்சர் ஒன்று மெஷர் பண்றோம்ல, தெர்மாமீட்டரை தண்ணிக்குள்ள விட்டு ஓகே 40 டிகிரி 50 டிகிரி சொல்றோம்ல, இது எதை நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா உள்ள இருக்கிற மாலிகுல்ஸ் மூவ் ஆகுது இல்ல.
கத்த 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 கத்தன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த மூவ் ஆகிற மாலிகுல்ஸோடைய எல்லா மாலிகுல்ஸோடைய ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி தான் நம்ம டெம்பரேச்சர்னே சொல்றோம். திரும்பவும் சொல்றேன், ஒரு கண்டெய்னர்ல கேஸோ அல்லது லிக்விடோ பிரச்சனை இல்லை, அது மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். மூவ்மெண்ட் ஆகிற மாலிகுல்ஸோடைய ஆவரேஜ் சராசரி கைனடிக் எனர்ஜியை தான் நம்ம டெம்பரேச்சர்னு மெஷர் பண்றோம், வேற எதுவுமே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க கைனடிக் எனர்ஜியை மெஷர் பண்ணணும்னா டெம்பரேச்சர் செக் பண்ணா போதும், அல்லது அப்படியே ரிவர்ஸ்ல போடும். என்னது? இப்போ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும்னா உனக்கு தியரிட்டிக்கலா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ் என்னன்னு தெரிஞ்சா போதும், அதுதான் டெம்பரேச்சரை டினோட் பண்ணுது. புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இது புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க, இல்லைன்னா எவாபரேஷனை பத்தி டாபிக் கெமிஸ்ட்ரியிலோ பிசிக்ஸ்ல திரும்ப வேற எங்கேயாவது பார்க்கும்போது டீடைலா அதை பத்தி பேசுவோம். ஓகேவா? இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், வால்யூம் ஆக்குபைட் பை கேஸ் மாலிகுல்ஸ் இஸ் நெக்லிஜிபிள் when compared to the volume occupied by gas. இது ரொம்ப ஈஸி, பட் கொஞ்சம் புரிஞ்சு கஷ்டமா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ரூம் இருக்கு, ஒரு பெரிய ரூம் இருக்கு. அந்த ரூம்ல எவ்வளோப்பா வால்யூம் இருக்கு, அந்த ரூமுடைய வால்யூம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரு கியூபாய்டு சைஸ்ல ஒரு ரூம் இருந்தா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் மல்டிப்ளை பண்ணுவோம். 10th மேக்ஸ்லாம் பேசுறோமோ, இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அது மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் அந்த வால்யூம் ஆஃப் த ரூம். கரெக்டா? இதுவே ஒரு கொஞ்சோண்டு கையளவு மண் அள்ளிட்டு வந்து என்ன பண்றோம், ஒரு ஓரத்துல போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்டில் போடுற மண்ணு இந்த இடத்த ஃபுல்லா அடைச்சிருக்கான்னா இல்ல இல்ல, சொல்றது புரிஞ்சு முடியுதான்னு பாருங்க. ஒரு ரூமுடைய ஓரத்துல இவ்வளோண்டு மண்ணை கொண்டு வந்து கொட்டுறேன், ஆனா அந்த மண்ணு எவ்வளவு வால்யூம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அந்த ரூம்ல தான் அந்த மண் இருக்கு. அப்ப அந்த மொத்த வால்யூமே என்ன இருக்குது, மண்ணா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அது இவ்வளவு இடத்துல தான் ஆக்கவே பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப நான் இருக்கிற ரூமே கூட இல்ல, நீங்க இருக்கிற ரூமே கூட சுத்தி பாருங்களேன். இப்ப நம்மளுக்கு ஏர் ஃபுல்லா இருக்கு, அட்மாஸ்பியரிக் ஏர் ஃபுல்லா இருக்கு. ஆனா இந்த ரூம் முழுக்க கேப் இல்லாம மாலிகுல்ஸ் ஃபில் ஆயிருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். இருக்காது. மாலிகுல்ஸ் கடையில் நிறைய கேப் இருக்கும், கேப் விட்டு சுத்திட்டு இருக்கும். ஆனா இப்ப இந்த இடத்துல எவ்வளவு கேஸ் ஃபில் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? இந்த மொத்த வால்யூம் மெஷர் பண்ணி தானே சொல்லுவோம். இங்கதான் பிரச்சனை இருக்கு. அப்பதான் என்ன தியரி முடிவு பண்றாங்க, கேஸ் மாலிகுல்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னது இல்ல, அட்டாமிக் லெவல், மாலிகுலர் லெவல். அப்போ அதுல இருக்க அத்தனை மாலிகுல்ஸுமே நான் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல கொண்டு போய் வச்சேன் அப்படின்னா அது ரொம்ப கம்மி இடத்தை தான் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும். இது ஈஸியா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால என்ன பண்ணிருக்கு, ரூம் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ ஒரு கேஸுக்கு நீ வால்யூம்னு சொல்ற அப்படின்னா அது கேஸ் மாலிகுல்ஸோடைய வால்யூம் கிடையாது. கேஸ் மாலிகுல்ஸ் அவ்வளோ வால்யூத்தை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கான்னா கிடையாது. கேஸ் மாலிகுல்ஸ் இவ்வளவு தான் பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறனால என்ன பண்ணிடலாம், நெக்லிஜிபிள். நெக்லிஜிபிள்னா புறக்கணிக்கத்தக்கது, அவாய்ட் பண்ணிடலாம்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? அப்போ கேஸ் ஆக்குபை பண்ண வால்யூமை கம்பேர் பண்ணும்போது கேஸ் மாலிகுல்ஸோடைய வால்யூம் வந்து நெக்லிஜிபிள், ரொம்ப 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 கம்மி. ஸோ அதை கன்சிடர் பண்ணணும்னு தேவை கிடையாது. கேஸோடைய வால்யூம்னு கேட்டா அது ஃபில் பண்ணியிருக்கிற கண்டெய்னருடைய வால்யூம் சொன்னா போதும். as simple as. ஓகேவா? ரைட். லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி இஸ் நெக்லிஜிபிள். அதாவது கிராவிட்டி இல்லைன்னு சொல்லல, அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இவங்க. கிராவிட்டியோட எஃபெக்ட் ஒரு மாலிகுலுடைய மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப பெருசா அஃபெக்ட் பண்ணாதுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உண்மையா எஃபெக்ட் இருக்கானா இருக்கு, இங்க அசம்ஷன் எடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மாலிகுல், கேஸ் மாலிகுல் இப்படி நேரா போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், இப்படி நேரா போயிட்டு இருக்கு, கிராவிட்டி கீழே எடுக்குதுன்னு வைங்க, என்ன ஆகும்? இப்படி போக வேண்டியது அப்படி இப்படி இறங்குமா, கீழே நேரா போய் இடிக்க வேண்டியது இறங்குமா? அப்ப நம்ம கால்குலேட் பண்றது எல்லாமே தப்பா போயிடும். ஒரு 4 செகண்ட்ல போய் கண்டெய்னர்ல மோதின்னு நம்ம பிளான் பண்ணியிருப்போம், ஆனா என்ன ஆகும், கீழே இறங்குறதுனால 2 செகண்ட் லேட்டா மோதலாம். ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகுது இல்ல. அப்போ அசம்ஷனா நம்ம எடுத்துக்கிறது என்ன, கிராவிட்டியோடைய எஃபெக்ட் நெக்லிஜிபிள் இருக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதுனால நம்ம கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தியரி தான், ஆனா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் இந்த லெசன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், velocity of gas molecules in 3 dimension. 3 dimension என்ன? இப்போ இந்த ரூம்ல நான் இருக்கிறது 3 dimension தான். x axis, y axis, z axis. புரியுதா? x, y, z. இப்போ இந்த 3 ஆக்சிஸ்ல இந்த ஒரு பொருளை இப்படி கொண்டு போறோம்னு வைங்களேன், வெரி x ஆக்சிஸ்னு முடிச்சிடலாம். இது y, இது z. ஆனா இப்படி மூவ் ஆச்சுன்னா அப்ப அதுக்கு ஒரு x கோஆர்டினேட், ஒரு y கோஆர்டினேட், ஒரு z கோஆர்டினேட் போடுவீங்களா? அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மாலிகுல் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கு 3 பர்டிகுலர் ஆக்சிஸ்லயுமே என்ன இருக்கும், வெலாசிட்டி இருக்குமா? ஏன்னா வெலாசிட்டிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி. ஸோ அப்ப எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு வெலாசிட்டி இருக்கும், y டைரக்ஷன்ல ஒன்று இருக்கும், z டைரக்ஷன்ல ஒன்று இருக்கும். மூணையுமே வெக்டரா சேர்க்கும் போது, யூனிட் வெக்டரா சேர்க்கும் போது உங்களுக்கு கிடைக்கிறது என்னது, 3 டைமென்ஷன்ல வெலாசிட்டி. இப்போ உங்களுக்கு மூணுமே என்னது, ஆர்த்தோகனல் வெக்டர்ஸா, எக்ஸ் ஆக்சிஸ், y ஆக்சிஸ், z ஆக்சிஸ்.
மூணுமே ஆர்த்தோகனல் வெக்டர் அப்படிங்கறனால எனக்கு இந்த வெலாசிட்டியோட மேக்னிடியூட் வேணும்னா v ஸ்கொயர் ஈக்குவல் டு vx ஸ்கொயர் vy ஸ்கொயர் பிளஸ் vz ஸ்கொயர். வெக்டர் புரிஞ்சிருந்தா உங்களுக்கு நீட்டா அது புரியும். ஆனா இந்த இடத்துல முக்கியமான அசம்ஷன், இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம், கவனிங்க. கைனடிக் தியரி ஆஃப் கேஸ்ல எடுத்துக்கிட்ட இந்த பாயிண்ட்கான அசம்ஷன் என்ன அப்படின்னா, இப்படி போயிட்டு இருக்கு 3 டைமென்ஷன்ல. அப்ப இதுக்கு ஒரு x காம்பனன்ட் இருக்குது, ஒரு y காம்பனன்ட் இருக்கு, ஒரு z காம்பனன்ட் இருக்கு. ஆனா மூணுமே ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான அசம்ஷனை கைனடிக் தியரி ஆஃப் கேஸ்ல எடுத்துக்கிறாங்க. மூணுமே ஈக்குவலா இருக்கும்னு என்ன அர்த்தம்? v எல்லா மாலிகுலுக்கும் சேம் கிடையாது. இப்போ இங்க ஒரு கேஸ் மாலிகுல், இங்க ஒரு கேஸ் மாலிகுல் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு கம்மியா இருக்கும், இதுக்கு அதிகமா இருக்கும். ரெண்டுமே சேமா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா இந்த ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டோம்ல, இதுக்கு ஒரு 3 கோஆர்டினேட்டா பிரிக்கலாமா, காம்பனண்டா x y z ன்னு. அந்த 3 வெலாசிட்டியும் கண்டிப்பா இப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். சோ அப்ப vx vy vz மூணுமே சேம்னா நான் எனக்கு vx மட்டும் வேணும்னு வச்சுங்களேன், இது vx இதுவும் vx, இந்த மூணுமே சேம் தானே. அப்ப 3vx ஸ்கொயர் வருமா, which is equal to v ஸ்கொயர். இப்ப ஒரு பர்டிகுலர் மாலிகுல் இருக்கு, let us say ஒரு டைரக்ஷன்ல 10 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வைங்களேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இப்ப x ஆக்சிஸ்ல மட்டும் எவ்வளவுன்னு தெரியணும். நான் என்ன பண்ணுவேன், vx ஸ்கொயர் is equal to 1.4. சோ இப்ப பாருங்க, vx ஸ்கொயர் is equal to v ஸ்கொயர் divided by 3. கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம், ரேண்டமா போற டைரக்ஷன்ல 10 மீட்டர் per செகண்ட் சொன்னோமா, ஸ்கொயர் பண்ணுங்க 100 divided by 3 என்ன வரும், 33 point something வருமா. இதுக்கு ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா x காம்போனன்ட்ல மட்டும் என்ன வெலாசிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். இவ்வளவுதான் விஷயம். சோ இது வந்து ஸ்டாட்டிக்கான கண்டென்ட் தான், சம்முக்கு இது தேவைப்படாது. சம் தேவைப்படுறப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேசிக் ஐடியா, இது எல்லாமே திரும்ப சம்ஸுக்கு தேவைப்பட போகிறது. ஸோ நல்லா கவனிங்க. கைனடிக் கேஸ் ஈக்குவேஷன், கைனடிக் எனர்ஜி கிடையாது, கைனடிக் கேஸுக்கான ஈக்குவேஷன். ஸோ ஒரு கேஸ்னா அதுக்கு ப்ரெஷர் இருக்கு, வால்யூம் இருக்கு, அது பர்டிகுலர் மாலிகுலுக்கு மாஸ் இருக்குது. ஸோ வேற டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டினோட் பண்ற மாதிரி ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றோம், PV is equal to 1/3 mn Vrms ஸ்கொயர். இல்ல Pங்கிறது பிரஷர், Vங்கிறது வால்யூம், Mங்கிறது மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்த கண்டெய்னர்ல இருக்கிற கேஸோட மாஸ் கிடையாது, மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். Nங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஒரு மாலிகுலுக்கு 2 கிராம்னு வைங்களேன், அந்த மாதிரி 1000 மாலிகுல்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ எம்மையும் என்னையும் மல்டிப்ளை பண்ணிட்டா மொத்த மாசம் கிடைச்சிருமா, அவ்வளவுதான் மீனிங். Vrms இது புதுசு, நல்லா கவனிங்க. இப்போ ஸ்கூல் டைம்ல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ரீடிங் எடுக்கும் போது, நிறைய பேர் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல, பட் என்ன பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா ரீடிங் எடுத்து கால்குலேட்டர் போட்டிருப்பீங்கல்ல. அந்த 5 ரீடிங் எடுத்திருப்பீங்க, 5 ரீடிங் எடுத்து அதுக்கு ஒரு ஆவரேஜ் வேல்யூ போட்டிருப்பீங்களா, ஆவரேஜ் அல்லது மீன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ் அப்படின்னா என்ன, ஒரு 10 வேல்யூ இருக்கு, அந்த 10 வேல்யூக்கான ஆவரேஜ் வேணும்னா 10ஐயும் ஆட் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணணும்ல, அதே தான் பண்ண போறோம். பட் அந்த மாதிரி பண்ணா இங்க இடத்துல அக்யூரேசியா கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கறதுனால ஆவரேஜே கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ண போறோம். என்ன டிஃபரெண்டா பண்ண போறோம், Vrms அப்படின்னா RMS க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, ரூட் மீன் ஸ்கொயர். ரூட் மீன் ஸ்கொயர் இதை நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ரூட் மீன் ஸ்கொயர், Vங்கிறது வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி எடுக்கல, எல்லா மாலிகுல்ஸுக்கும் சேர்த்த குட்டி குட்டி வெலாசிட்டி இருக்கும்ல, இதுக்கு ஒரு வெலாசிட்டி, இதுக்கு ஒரு வெலாசிட்டி, இதுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்த ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிப்போம் ஆவரேஜுக்கு பதிலா. ஆவரேஜ் கிடையாது இது, ஓகேவா. இது என்னங்கிறத கீழே எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஈக்குவேஷன் தான் PV is equal to 1/3 mn Vrms ஸ்கொயர். டைரக்டான ஈக்குவேஷன் தான், ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான், ஓகேவா, ஈஸி. ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜிக்கு வருவோம். இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கவனிக்கலாம். கவனிங்க, கைனடிக் எனர்ஜிக்கு காலங்காலமா யூஸ் பண்ற ஈஸியஸ்ட் ஃபார்முலா என்னது, 12 mv ஸ்கொயர். அது என்ன, V1 போட்டிருக்கோம். ஒரு மாலிகுல், ஒரு கேஸ் கண்டெய்னர்ல நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஒரு 1000-2000 மாலிகுல்ஸ் ஃபில் இருக்குன்னு வைங்களேன். அதுல ஒரே ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு மாஸ் m, வெலாசிட்டி v1 வைங்களேன். அப்ப அதோட கைனடிக் எனர்ஜி என்ன, 12 mv1 ஸ்கொயரா. சரி, இப்ப கைனடிக் எனர்ஜி டோட்டல்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன, இதே மாதிரியே n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணிருப்போம், 12 mv1 ஸ்கொயர் பிளஸ் 12 mv2 ஸ்கொயர் பிளஸ் 12 mv3 ஸ்கொயர், அப்படியே ஆட் பண்ணிட்டே போயிருப்போமா n வரைக்குமே. அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 12 m காமனா எடுத்துட்டோம்னா டோட்டல் எவ்வளோ, v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் vn ஸ்கொயர்.
சொல்றது புரியுது? half m எடுத்தாச்சு, மீதி v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் vn ஸ்கொயர் டிவைடட் பை n. இப்போ கைனடிக் எனர்ஜி டோட்டல், இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் புரிஞ்சுக்கிறது ஈஸி தான், பட் கவனிங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம், டோட்டல்னு போட்டாச்சு. இப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை நான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். இப்படி ஏன் சார் பண்ணணும்? ஒரு 10ங்கிற நம்பர் இருக்குன்னு வைங்களேன், 10, ஜஸ்ட் இமேஜின். அந்த 10ங்கிற நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ண என்ன ஆகும்? திரும்ப 10 தான் கிடைக்கும். இந்த மாதிரி பிசிக்ஸ் நிறைய இடத்துல பண்ணுவோம். எதுக்கு? பிகாஸ் நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு ஃபார்முலாவை மாத்துறதுக்கு, வேற எதுவுமே கிடையாது. இப்போ இங்க பாருங்களேன், என்ன மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன டிவைட் பண்ணிட்டேன்னா கேன்சல் பண்ண என்ன ஆகும்? திரும்ப அதே ஸ்டெப் தான் வரும். ஸோ எதுக்கு இப்படி பண்ணோம்? என்னங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியாச்சு. இப்போ கவனிங்க, இந்த மொத்த டேர்மையும் தூக்கிட்டு v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் vn ஸ்கொயர் டிவைடட் பை n தூக்கிட்டு நான் என்ன பண்றேன், vrms த ஹோல் ஸ்கொயர்னு போடுறேன். அப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் கைனடிக் எனர்ஜி டோட்டல் என்ன கிடைக்குது? 1/2 mn vrms ஸ்கொயர். இப்போ நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்களேன். அப்போ vrms ஸ்கொயருக்கு இந்த வேல்யூ வருதுன்னா vrms என்ன வரணும்? ரூட் ஆஃப் இந்த வேல்யூ வரணும். அப்படியே கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த ரூட் மீன் ஸ்கொயர் அப்படியே எழுதியிருக்கேன், இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன்ல, கவனிங்களேன். என்ன பண்ணணும்? உங்ககிட்ட ஒரு 100 மாலிகுல்ஸோடைய வெலாசிட்டி இருக்கு, எடுத்து டேட்டா பண்ணிட்டேன். அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல வா, ஸ்கொயர் பண்ணணும். v1 ஸ்கொயர், v2 ஸ்கொயர், v3 ஸ்கொயர், v100 ஸ்கொயர் வரைக்கும் என்ன பண்ணிடுறேன்? ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணணும்? மீன். மீன் என்ன? ஆவரேஜ் தானே. அப்ப v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் பிளஸ் v3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா பிளஸ் vn ஸ்கொயர் டிவைடட் பை n. ஏன்னா 10 இருந்து என்ன பண்ணுவேன்? 10ஐயும் ஆட் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணுவியா? ஸோ ஆவரேஜ் பண்ணு. கடைசியா என்ன பண்ணு? ஸ்கொயர் ரூட் போட்டு. அப்போ இண்டிவிஜுவல் வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணி ஆவரேஜ் எடுத்து ரூட் போட்ட அப்படின்னா இதுல நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் என்னது? ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ஆவரேஜ் தர்றதை விட ஆர்எம்எஸ்ல தரக்கூடிய வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும், லைக் ரொம்ப நியர்பையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல டீவியேஷன் ரொம்ப அதிகமா இருக்காது ஆவரேஜ்க்கு ஆர்எம்எஸ் கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் இந்த லெசன்ல நம்ம என்ன பண்றோம், ஆவரேஜ் வெலாசிட்டி யூஸ் பண்றதுக்கு பதிலாக அதிகமா என்ன பண்றோம், ஆர்எம்எஸ் வெலாசிட்டி தான் யூஸ் பண்றோம். கிளியரா? இந்த ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்குனே தனியா ஒரு ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணி சம்ஸ் பார்ப்போம், பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு புரியுதா? கைனடிக் எனர்ஜிங்கிறது 1/2 mn vrms ஸ்கொயர். இதையும் சேஞ்ச் பண்ணுவோம். அதனால vrmsங்கிறது என்னது? ரூட் ஆஃப் v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் vn ஸ்கொயர் டிவைடட் பை n. இங்க என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், ரைட்? இப்போ இங்க வா. இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன், கைனடிக் எனர்ஜி டோட்டலுங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி கைனடிக் கேஸ் ஈக்குவேஷன் போட்டல, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் போட்டேன்னா செகண்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட். நல்லா யோசிச்சு பாரு, இது செகண்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் போட்டோம்னா கைனடிக் எனர்ஜி டோட்டல் டிவைடட் பை p into v வரும் லெஃப்ட் சைடுல. டன். ரைட் சைடுல என்ன ஆகும்? இந்த 1/2 இங்க 1/3 இருக்கு, இருக்கட்டும். m இங்க m இருக்கு, n இருக்கு, இங்க n இருக்கு, vrms ஸ்கொயர் இங்க vrms ஸ்கொயர் இருக்கு. என்ன ஆயிடும்? இந்த டேர்ம்ல கேன்சல் ஆயிடும்ல முழுசா. அப்ப மீதி இருக்கிறது என்ன? 1/2 டிவைடட் பை 1/3 மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல எடுத்தா என்ன வரும்? நம்மளுக்கு 1/2 டிவைடட் பை 1/3 வரும். சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 3/2 கிடைக்கும். அப்ப கைனடிக் எனர்ஜி டோட்டல் டிவைடட் பை பிரஷர் p into வால்யூம் v is equal to 3/2. இப்போ நான் pv இருந்தாலும் ஈக்குவல் டு அந்த மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி டோட்டல்ல ஒரு தடவை போகணும்னு அவசியம் கிடையாது. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 into pv, ரைட்? நம்மளுக்கு தெரியும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது? pv is equal to nRT. ஸோ இந்த pv தூக்கிட்டு அதுக்கு மேல nRT இங்க போட்டேன்னா கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன ஆகும்? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 nRT. ஆல்மோஸ்ட் நம்ம முக்கியமான ஃபார்முலா பண்ணிட்டோம். இப்போ என்னங்கிறது என்னது? இந்த இடத்துல நல்லா கவனிங்க சார், n இப்பதான் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் சொன்னீங்க, அது இங்க இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஆனா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல யூஸ் பண்றப்ப என்னங்கிறது என்ன? நல்லா பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ், ரைட்? அப்போ pv is equal to nRT யூஸ் பண்ணி இங்க n போட்டிருக்கோமா? இப்போ இது என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ 1 மோலுக்கு வேணும்னா என்னோட வேல்யூ என்ன ஆயிடும்? 1 ஆயிடுமா? So K is equal to 3/2 RT. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த சாப்டர்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது ஓகே தான், பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, இப்போ இது 1 மோலுக்கான ஃபார்முலா இது டைரக்டா கண்டுபிடிச்சாச்சு. யோசிச்சு பாருங்களேன், எனக்கு 1 மோலுக்கான கைனடிக் எனர்ஜி கிடைச்சிருச்சு. அப்போ 1 மோல்ல எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கும்? அவோகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும்ல. ஆக்சுவலா 1 மோலுங்கிறது எத்தனை மாலிகுல்ஸ்? 6.023 into 10^23 மாலிகுல்ஸ். கரெக்ட் தானே? அப்போ 1 மோல்ல இத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கு. இது ஈக்குவல் டு அவோகாட்ரோ நம்பரா?
அப்ப நான் என்ன பண்றேன், கைனடிக் எனர்ஜி இன்டு Avogadro number of molecules. Na Avogadro number, which is 6.023 10 power 23. இது மல்டிப்ளை பண்ணா எனக்கு 3/2 RT கிடைக்குமா? இல்ல. இப்போ 10 சாக்லேட் வந்து எனக்கு 100 ரூபான்னு வைங்களேன். நல்லா கவனிங்க. 10 சாக்லேட் 100 ரூபா. அப்போ ஒரு சாக்லேட் எவ்வளவு? 10 ரூபா. ரொம்ப சிம்பிள். டிவைட் பண்ணீங்கல்ல. அதே மாதிரி Avogadro number of moleculesக்கான கைனடிக் எனர்ஜி 3/2 RTயா? அப்போ ஒரு மாலிகுலுக்கான கைனடிக் எனர்ஜி வேணும்னா இந்த Avogadro நம்பர் கீழே கொண்டு போனா என்ன கிடைக்கும்? 3/2 R by NA into T. சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு? 3/2 T R by NA க்கு பதிலா நம்ம என்ன மாத்திட்டோம்? K. இந்த Kங்கிறது தான் இப்போ முக்கியம். புதுசா இப்போதான் உள்ள கொண்டு வர ஒரு கான்ஸ்டன்ட்டை. K அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கிடையாது, இது ரேடியேஷன்ல வர்றது. இது வெறும் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் which is R by NA. Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். ஞாபகம் இருக்கா? 8.314. NAங்கிறது என்னது? Avogadro நம்பர் which is 6.023 into 10 power 23. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் என்னது? 1.38 into 10 power minus 23 ஜூல் per Kelvin. இதுதான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்ப இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். எப்போ? சரி, கைனடிக் எனர்ஜி ஆஃப் 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும்? 3/2 RT. ஏன்னா 1 மோல்னா R தான் யூஸ் பண்ணணும். இதுவே 1 molecule ஆஃப் an ஐடியல் கேஸ், ஐடியல் கேஸோடைய ஒரு மாலிகுலுக்கு கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்டாங்கன்னா இது போட தேவையில்லை. 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணி டேரக்டா என்ன பண்ணலாம்? 3/2 KT போடலாம். 3/2ங்கிறது கான்ஸ்டன்ட், Kவும் கான்ஸ்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணிடலாம்? நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு திரும்ப வரும். கவனிங்களேன், இந்த பாயிண்ட் கவனி. என்ன சொன்னோம்? கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ கேஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர். ஃபார்முலா பாருங்களேன். K is equal to 3/2 RT. 3/2 கான்ஸ்டன்டா, R கான்ஸ்டன்டா, எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு? டெம்பரேச்சர். அப்ப இது ரெண்டையும் கான்ஸ்டன்டா நினைச்சிட்டோம்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சரா? இங்க அப்படித்தானே கைனடிக் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இங்க வாங்களேன், கைனடிக் எனர்ஜி இங்க 3/2 PV வருதே சார். அப்ப இங்க வந்து PEBயும் கான்ஸ்டன்ட் எப்படி முடிவு பண்ணீங்க? கான்ஸ்டன்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பிரஷர் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் சேஞ்ச் ஆயிக்கும். பிரஷர் இன்க்ரீஸ் ஆனா வால்யூம் குறைஞ்சிக்கும், பிரஷர் குறைஞ்சா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிக்கும். ஸோ பிரஷர் வால்யூம் சேஞ்ச் ஆகிறதுனால கைனடிக் எனர்ஜி பெருசா அஃபெக்ட் ஆகாது. எதை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும்? டெம்பரேச்சர் பொறுத்து மட்டும்தான் கைனடிக் எனர்ஜி அஃபெக்ட் ஆகும். கிளியரா? ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ கேஸ் மாலிகுல்ஸ் 1 மோலுக்கு எவ்வளோ, ஒரு மாலிகுலுக்கு எவ்வளோ அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்து வச்சிங்க. நம்ம அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.